நாம் உடல் இல்லாமல் சொர்க்கத்திற்கு சென்றால் என்ன, நரகத்துக்கு சென்றால் என்ன? இந்த சொர்க்க நரகம்லாம் நம்ம திங்க் பண்ணவே தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைம்பாங்க. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. மதம் என்பது கடவுளை தேடி மனிதன் போவது, ஆன்மீகம் என்பது மனிதனை தேடி கடவுள் வருவது. சில பேர் கேட்குறாங்க ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடம் பார்க்கவே தேவையில்லை. ஜோதிடம் பார்த்து நீங்கள் எதிர்காலத்தை வேணால் தெரிந்து கொள்ளலாம். அது எதிர்காலத்தை நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. ஈவன் காட் கேனாட் சேஞ்ச் த பாஸ்ட்டுமா. கடந்த காலத்தை கடவுளால் கூட மாற்றி அமைக்க முடியாது என்று சொல்வார்கள். எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்க முடியாது. நாம் எப்படி நடப்போமோ, எதிர்காலம் எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ அதன்படி தான் நடக்கும். ஏன்னா அப்படியெல்லாம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணால் ஏன் இவ்வளோ டைவர்ஸ் வருது, ஏன் இவ்வளோ மரணம் வருது, விதவை ஆகிறார்கள், விடோயர் ஆகிறார்கள், பெண் மனைவி இழந்த கணவர்கள், கணவனை இருந்த மனைவிகள், ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க நாட்டில்? அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஏற்கனவே வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சகுனம், நிமித்தம் ஆகியவை குறித்து உங்கள் கருத்து என்ன ஐயா? எனக்கு அதில் நம்பிக்கையில் நானும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் ஒன்றே ஒன்று மிக மிக முக்கியம். எப்படி என்றால் ஏதோ ஒரு சின்ன இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதில் நம்ம பாலி என்பவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். உல்ஃப் கேங் பாலின்னு ஒருத்தர் இருந்தார். பாலி எஃபெக்ட்னே அதுக்கு பேர். அவர் ஆராய்ச்சியில் ஒன்று சொல்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு அம்மா அங்கே போய் இதில் அப்போயே 1925 சொல்கிறேன்னா, ஏதோ கடையில் போய் ஏதாவது சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் போய் வேறு வேலை பார்த்துட்டு வந்தால் வீட்டுக்கு கொண்டு டோர் டெலிவரி பண்ணிவிட்டு வாங்கலாம். ஃபாரினில் இல்லை லண்டனில் அந்த மாதிரி டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கேட்டிருக்காங்க, பேர் என்ன, ப்ளூ ட்ரெஸ் ஒன்று வாங்கி எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. பார்சல் பண்ணுறவே மாற்றி பண்ணிட்டான். அதே ப்ளூ ட்ரெஸ்ஸை அதே டிசைனில் பிளாக் ட்ரெஸ் அனுப்பிச்சிட்டான். வீட்டுக்கு பார்த்தா பிளாக் ட்ரெஸ். ஐயோ, நான் செலக்ட் பண்ணது ப்ளூ ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அதை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அது வேறு. ஆனால் 10 நிமிஷத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இவங்களுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, நகமும் சதையுமாக இருந்தவர்கள் இறந்து விட்டார்கள், அகால மரணம் அடைந்து விட்டார்கள் என்று செய்தி வருகிறது. இதுதான் ஒரு இண்டிகேஷன் என்று சொல்லுவார்கள். இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லுவார்கள். நம்ம நாடோடி மன்னன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இதை சொன்னது எம்என் ராஜம் அவர்கள், பெருமதிப்பிற்குரிய நடிகை எம்என் ராஜம் அவர்கள். நாடோடி மன்னன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அந்த மேலே இதெல்லாம் போட்டிருப்பார்ல, அந்த மாதிரி நடந்து போகும்போது அங்கே ஒரு குத்து வழக்கு இருந்திருக்கு. அந்த வழக்கில் பட்டு எரிஞ்சு போச்சான். அந்த வேறு என்ன, அந்த அங்கவஸ்திரம் எரிஞ்சோடனே அப்படியே டப்பு தொட்டு அணைச்சிட்டாங்களாம். ஒரு 10-15 மினிட்ஸில் நியூஸ் வருதான், கலைவாணர் NS கிருஷ்ணன் மரணம் அடைந்து விட்டார் என்று. இதுதான் ஒரு டைப் ஆஃப் இண்டிகேஷன் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ரொம்ப இப்படியெல்லாம் ஏதாவது இது நம்ம மார்க்சிம் கார்கி என்பவர் ரஷ்யாவில் இருந்தார். அவர் சொல்லுவார், கெட்ட சகுனங்கள் கூட சாதனைகள் படைத்து கொள்ளும்பார். அதை தான் 100 சகுனங்கள் உட்காந்து எழுதணும். இந்த 100ல் எத்தனைகள் நமக்கு நிறைவேறி இருக்கின்றன, 95 நிறைவேறிந்தால் ஓகே. 100ல் எழுதி 10 தான் நிறைவேறிருக்கு, மிச்சம் 90 நிறைவேறவில்லை என்று நாம் விட்டுவிட்டோம் என்றால் அது கணக்கு சரியாக பார்க்கவில்லை என்று தான் என்னுடைய அர்த்தம். அதையும் நம்ம டீப்பாக பார்த்தால் நிறைய நமக்கு இண்டிகேட் பண்ணும். இந்த பிரபஞ்சம் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்ற தத்துவத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதுவுமே தனியாக நிகழ்வதில்லை, அதுதான் முக்கியம். சார், என்னுடைய கணவர் சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டவர். அவர் உழைத்து சம்பாதித்தது எதுவும் நிலைக்கவில்லை. 40 வயதுக்கு மேல் சம்பாதித்தது தான் நிலைக்கும் என்று சொல்கிறார். இது உண்மையா? அல்லது ஜிடி நாயுடு சொல்லுவார், 40 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடணும்னு, சம்பாரிச்சோம்னா 50 வயதுக்கு மேலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே சாத்தியப்பாடு இருக்காது. 70 வயதுக்கு மேலே தான் ஃபோர்டு காரை கண்டுபிடித்தார், ஹென்ரி ஃபோர்டு. அவர் 70 வயதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஆளானார். அதனால் அப்படிலாம் சொல்ல முடியாது. 80 வயதில் தான் மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆனார். 60வது வயதில் தான் எம்ஜிஆர் சிஎம் ஆனார். அண்ணா 60வது வயசில் தான் 59-60 தான் அவர் அண்ணா சிஎம் ஆனார். இதெல்லாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு ஏழியராக இருக்கும் வாழ்க்கை, சில பேருக்கு லேட்டாக இருக்கும். உழைக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அர்னால்டு டாயின்பி சொன்னதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். 3% பேர் தான் லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ், 17% பேர் ஃபாலோயர்ஸ். அந்த 3% மக்களை வெற்றியை அடைவதற்கு பாடுபடுகின்ற மக்கள் 17%. மிச்சம் 80% அவர்களுக்காக உழைக்கின்ற மக்கள் தான். 80% ஹியூமன் கேட்டல் என்று சொன்னார். மனித மிருகங்கள், சிந்திக்கின்ற மிருகங்கள் என்று அவர் அப்படி கொச்சையாக சொன்னார். சாதாரண மனிதர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமே. எந்தவித எய்மும் இல்லாமல், எந்தவித நோக்கமும் இல்லாமல், ஏதோ ஒரு வேலை கிடச்சது, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, பாரதியார் சொன்ன மாதிரி வேறு சாப்பிட்டுட்டு படுத்தோம், சாப்பிட்டு விட்டு இறந்தோங்கிற மாதிரி மிகச் சாதாரண மனிதனாக வாழ்கின்றவர்கள் தான் 80% மக்கள் என்று கூறுகிறார்கள்.
இதுதான் நம்ம நாட்டில் சொல்கிறது, விரலுக்கேற்ற வீக்கம், பேராசை பெருநஷ்டம், அதிகமாக நம்ம தேவையில்லை, சிறுக கட்டி பெருக வாழ், இதெல்லாம் வந்து பழமொழி வந்தது இதில் தான். அதாவது 80% ஆஃப் த பீப்புளுக்கு தான், மெஜாரிட்டி பீப்புளுக்கு தான் பெரிய ஆசை பெரிய லாபம், அதே மாதிரி தான் பெரிய நஷ்டமும் வரும். அது மாதிரி ஐயா, கனவில் வருவது உண்மையாக நடப்பது பற்றியும் அதற்கு உதாரணமாக ஏதாவது சம்பவம் பற்றியும் ஒரு காணொளி வெளியிடவும். கனவு வந்து ரொம்ப சொல்கிறாரு. நம்ம இவர் வந்து 400 கனவு கண்டு சொல்லியிருக்காரு. பாலி, இப்போ நான் சொன்ன பாலி எஃபெக்ட், அது தனியாக பேசுவோம். அதே மாதிரி தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு 1000 பேஷண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு இந்த கனவுகள்லாம் எப்படி நிறைவேறுது என்ன ஏதுன்னு நான் நிறைய பார்த்துருக்குறாங்க. நிறைய கனவுகள் உண்மையிலேயே நிறைவேறியிருக்கு. அது என்ன சொல்கிறாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, கனவு என்பதை மறந்து போன நம்முடைய பழைய நிகழ்ச்சிகள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சதை அது எடுத்து கனவில் நமக்கு வருது. அதுக்கு தான் ரிம்னு பேர். அப்புறம் வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு பேர். ரிம், REM, ரிம், ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு பேர். அதாவது அன்கான்ஷியஸாக நம்ம தூங்கும் பொழுது எந்திரிச்சு கான்ஷியஸ் லெவலுக்கு வர்றதும் கான்ஷியஸ் ஆன பிறகுக்கும் இடையில் உள்ள கேப் 8 to 10 செகண்ட்ஸ். இந்த 8 to 10 செகண்ட்ஸ்குள்ளே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி சில கனவுகள் வரும். அதுக்கு காரணம் நேற்று முந்தா நாள் அவங்கள பற்றி நினச்சிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று நமக்கு தாட் வந்திருக்கும், ஆனால் அவங்களுடைய பழைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுதான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி வருது. அதை நாம் பிரெயின் வந்து சினிமாவாக பார்த்து கொடுக்குறது, மூவியாக நாம் பார்த்து கொடுக்குறோம். அது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் அப்படிங்கிறாரு. ட்ரீம்ஸ் பிரிங் அப் ஹிஸ் ரிகலெக்ஷன்ஸ் விச் த ட்ரீமர் ஹேஸ் ஃபர்காட்டன், விச் த ட்ரீமர் ஹேஸ் ஃபர்காட்டன் அப்படிங்கிறாரு. அவனே மறந்து போன சில விஷயங்களெல்லாம் ரிவீல் ஆகும் என்று சொல்கிறார். இப்போ கூட நான் சமீபத்தில் கனவு எக்ஸாம் எழுத போகிற மாதிரியும் லேட் ஆகிட்ட மாதிரியும், அப்புறம் ஸ்கூலுக்கு நான் வாத்தியார் வேலையாக போகிறேன், வாத்தியார் கலெக்டர் ஸ்கூலுக்கு போகிறேன், சைக்கிள்லேயே போகிறேன், லேட் ஆகி போச்சேன், நான் எப்படி போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்லாம் நான் கனவு கண்டேன். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னால். இதெல்லாம் என்னென்னா 1970களில் நடந்ததை இப்போ நினச்சி எப்போயாவது இடத்துல ஃபீல் பண்ணும்போது அது அப்படி வரும். சில இதுகள் இண்டிகேட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கிறது. அது ஒரு நாள் நான் சொல்லுகிறேன்.